ஒரு செங்கச்சூளையில், அதாவது ஒரு செங்கல் சாம்பர்ல பாத்தீங்கன்னா சரவணன் அப்படின்ற ஒரு 23 வயசு பையன் அதே செங்கல் சாம்பர்ல வேலை செய்யற ஒரு வடமாநிலத்து நபரால கொல்லப்பட்டிருக்காப்ல அடிச்சு. இதை பத்தி பேசுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சம்பவத்தை தேடி எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்துல தும்பலப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு செங்கல் சாம்பர் ஒன்று இருக்கு. தேவி சாம்பர்ஸ் அப்படின்ற ஒரு செங்கல் சாம்பர்ல கணக்கு பார்க்குற வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க பல வடமாநிலத்தை சேர்ந்தவங்க குடும்பமா தங்கியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த பையன் அடிச்சு கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற அன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா வீட்டுல நான் செங்கல் சாம்பருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாத்தீங்கன்னா சாம்பருக்கு போயிருந்தான். நைட்டு போனவன் மறுநாள் அந்த பையன் வீட்டுக்கே வரல. செங்கல் சாம்பர்ல என்னன்னு போய் பார்த்தோம்னா அங்க அந்த பையன் பாத்தீங்கன்னா அடிச்சு கொல்லப்பட்டு. அப்புறம் அந்த பையனோட குடும்பத்தார் யார் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்காம நாங்க இந்த பணத்தை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா தீவிரமா விசாரணை ஆரம்பிச்சாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த சாம்பர்ல வேலை செய்யற கோபால் அப்படின்ற ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவனும் அவனோட பொண்ணுங்க 2 பேர், அதாவது 16 வயசுல ஒரு பொண்ணு, 14 வயசுல ஒரு இவங்க தான் இந்த பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு நைட், அதாவது அந்த கொல்லப்பட்ட நைட் அந்த பையன் வீட்டுல இருந்து போனான்ல அந்த சாம்பர், அந்த கோபால் அப்படின்ற ஒரு ஆள் இவனை அடிச்சு கொன்னார்ல, அவரோட பொண்ணுங்க தங்கியிருக்க அறைக்கு இந்த பையன் போனதா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவு. கிட்டத்தட்ட பாபநாசம் படம் மாதிரி நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 16 வயசு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை தனியா அந்த பையன் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட பாலியல் சீண்டல் பண்ண முயற்சி பண்ணி இருந்திருக்கான். அப்ப அந்த பொண்ணு வந்து தற்காப்புக்கு இவனை தள்ளி விட்டுருக்கு. அப்ப இவன் மண்டையில அடி. அந்த பையன் அங்கேயே மயக்கமுட்டு கிடந்திருக்கான். உடனே அந்த பொண்ணு போய் அவங்க தந்தைட்டையும் தங்கச்சிட்டையும் சொல்லி பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான் அப்படின்றத கேட்ட உடனே கோவம் அடைஞ்ச கோபால் அப்படின்ற வடமாநிலத்தை சேர்ந்தவனும் சேர்ந்து அடிச்சிருப்பான் போல. அந்த பையன் செத்து போயிட்டான். அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா முடியல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரியும். இப்ப அந்த வடமாநிலத்தை சேர்ந்த அந்த கோபால்ன்றவன், அதாவது அந்த கொலையாளியை பாத்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுங்க 2 பேரையும், அதாவது 16 வயசு பொண்ணு ஒன்னையும் 14 வயசு பொண்ணு ஒன்னையும் ஹோம்ல சேர்த்து. இந்த விஷயத்தை நிறைய பேர் என்கிட்ட பேச சொல்லும்போது சொன்ன என்னன்னா, ஒரு வடக்கே நம்ம தமிழ்நாட்டுக்காரனை அடிச்சு கொண்டிருக்கேன், நீங்க பேசியே ஆகணும், நம்ம வடக்கேன்லாம் துரத்தணும், அது இதுன்னு பேசினாங்க. அதாவது இப்ப தெரிஞ்சா அவங்க கொன்னதுக்கான காரணம் என்ன, அவங்க வடக்கைங்க அப்படின்றதுக்காண்டி டக்குன்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவங்கள போட்டு அடிக்க. அந்த வடமாநிலத்தை சேர்ந்த அந்த 16 வயசு பொண்ணும் அவங்க அப்பாவோ சேர்ந்து பண்ண இந்த கொலையை வந்து சரி தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அது தற்காப்புக்கு நடந்த கொலை. ஆனா இதை இன பிரச்சனையா கொண்டு போக பொண்ணை ஒருத்தன் தொட்டுட்டான்னு அப்பாவுக்கு வந்த கோவத்தால நடந்த ஒரு கொலை.